பேசாம வீட்லயே படுத்து தூங்கியிருக்கலாம்ன்னு ஆயிடுச்சு. சாட்டர்டே நைட் 10:00 மூவி புக் பண்ணியிருக்கேன். வா போலாம் அப்டின்ட்டாங்க. ஜியோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க. நேரா வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்சி போயிட்டோம். சரி நைட் டைம் யாருமே இருக்க மாட்டாங்க அப்டின்னு நெனச்சா, செம்ம க்ரவுடு. எனக்கு மூவி முடிஞ்ச வாட்டி தான் தெரிஞ்சது இது ஃபர்ஸ்ட் டே ஷோன்னு. துல்கர் சாரோட காந்தா மூவி எனக்கு அவங்களோட எல்லா படமும் பிடிக்கும். இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செம்ம ஸ்லோவா போயிட்டு இருந்தது. எனக்கு செம்ம தூக்கம் வர ஆரம்பிச்சுட்டு. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா இருந்தது. ராணா வந்த வாட்டி. உங்களுக்கு இந்த மாரி மிட் நைட் ஷோ பிடிக்கும்னாலும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. எனக்கு வந்துட்டு மேட்னி இல்ல ஈவினிங் ஷோ போக தான் ரொம்பவே பிடிக்கும். நைட் டைம்ல சும்மா இந்த ரைட் போறது, ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது அப்படி இருக்க தான் நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் இன்ட்ரோல் விட்டுட்டாங்க. நேரா போய் நின்னுட்டேன். இந்த மசாலா கான் ஒண்ணு சொல்லிட்டு அத சாப்பிட்டுட்டே பார்க்குறப்போ தூக்கம் வராதுன்னு நான் நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா ராணாவோட இன்வெஸ்டிகேஷன்லாம் அந்த சீன்ல பார்க்குறப்போ எனக்கு சீரியஸா தூக்கமே வரல. நல்லா இருந்தது. சொல்லப்போனா ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் தான் நான் நெறைய பிளேஸ்க்கு வரேன். அதுவும் மிட் நைட் ஷோலாம் இது எனக்கு செகண்ட் டைம். பிஃபோர் மேரேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, வாய்ப்பே இல்ல. எங்கேயுமே போனது கிடையாது. வீட்லயே தான் இருப்பேன். கண்டிப்பா எல்லார் வீட்லயும் இந்த வார்த்தை வரும். கல்யாணம் ஆயிடுச்சுனா, உன் புருஷன் கூட எங்க வேணாலும் போ அப்டின்ட்டு. அது இப்ப அப்ளிகபிள் ஆயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் நைட் 1:30 கிட்ட கெளம்பிட்டோம். ரோட்ல யாருமே இல்லன்னு சொல்ல மாட்டேன். பின்னாடி ஜீவா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு தான் இருந்தாங்க. சேஃபா நாங்களும் வீட்டுக்கு போயிட்டோம். பாய்.